அதிமுகவில் ரீஎன்ட்ரி கொடுத்திருப்பதாக கூறிய சசிகலாவுக்கு இத்தனை நாள் எங்கே போனீங்க, கட்சி காப்பாற்றியது யார் என்று எடப்பாடி பழனிசாமி கடுமையான பதிலடியை கொடுத்திருக்கிறார். இப்ப நம்ம இயக்கத்துல நான் முதல் கேள்விப்படுறேன். இப்போ ஒரு குறிப்பிட்ட ஜாதி அப்படின்னு நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க, ஜாதி அரசியலுக்குள்ள போறாங்க. நிறைய ஜாதி அமைப்புகள் தனி அமைப்பு வச்சுக்கிட்டுலாம் நடத்துறாங்க. அப்படி ஆசைப்பட்டாங்கன்னா அந்த மாதிரி போய் பண்ணலாம். இந்த அளவுக்கு போகிறோம் அப்படின்னு சொன்னா இப்போ பானும் கெட்டு கட்சியையும் கெடுக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட கோரிக்கையாகவும் இருக்கு. ஆனால் இது மாதிரி நான் நிறைய பார்த்தேன். நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன். எந்த நாட்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்க முடியாது. ஏன்னா என்னோட என்ட்ரி ஆரம்பிச்சிருக்கு. அதனால நம்மளா என் பின்னாடி தொண்டர்கள் இருக்கீங்க, தமிழ்நாட்டு மக்கள் இருக்கு. எனக்கு இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சதுக்கு பாஜகவும் ஒரு காரணம் அப்படின்ற ஒரு டீட்டெயில் நான் சொல்றேன். திமுக தான் காரணம். நான் சொல்றேன் திமுக தான் காரணம். எப்போ கொடநாடுக்கு வழக்கு முடியுதோ அப்பதான் ஊரு உலகத்துக்கு எல்லாமே தெரிய வரும். தேர்தல் கொடநாடுன்னு வருது பேச்சு. அதை சொல்றது யாரு? ஒரு முதலமைச்சர் சொல்றாரு. ஆனால் அந்த கேஸை ஏன் அவர் நடத்த மாட்டாரு? நடத்த வேண்டியதுதானே அந்த கேஸை. அதில் யார் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள நீங்கள் ஆக்ஷன் எடுங்க, அது யாராக இருந்தாலும். இத்தனை நாள் யார் காப்பாற்றிட்டு இருக்கிறா? இப்போ தான் காப்பாற்றி வந்திருக்காங்களா? இது என்ன ரீஎன்ட்ரி? என்ன வேலைக்கு போகிறதா? எனக்கு வேலைக்கு போயிட்டு இருந்து ஒரு 3 வருஷம் நின்றுவிட்டு மறுபடியும் வேலைக்கு சேர்ந்துக்கல. 2021 என்ன சொன்னாங்க? நான் பொது வாழ்விலிருந்து விலகி விட்டேன்னு சொன்னாங்க. இப்போ ரீஎன்ட்ரிங்கிறாங்க. இத்தனை நாள் கட்சி காப்பாற்றினது யார்? தொண்டன். எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க? எந்த அடிப்படையில் சொல்கிறாங்கன்னு திருப்பி கேளுங்க. இதான் இவர் ஜாதி. எந்த ஜாதி? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதயம் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது பதவி கொடுத்தவருக்கு தான் இப்பொழுதும் பதவி கொடுத்துருக்கு. தலைமை கழக நிர்வாகி என்றால் எல்லா ஜாதிகளும், ஏன் இஸ்லாமியர் கூட எங்கள் அவைத்தலைவர், எல்லா ஜாதியும் தான் இருக்குது. அதே போல் அந்த அமைப்பு செயலாளர்கள் இல்லை தலைமை கழக நிர்வாகிகள் எல்லா ஜாதியை சேர்ந்தவங்க தான் இருக்குது. இங்கே ஜாதிக்கு இடம் கிடையாது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதயம் புரட்சித் தலைவி அம்மா காலத்திலும் சரி, ஜாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி அதிமுக. இதில் எங்கேயும் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாமே தான் இருக்கிறாங்க. அதில் எந்த மாற்றம் கிடையாது. அவர்கள் ஏதாவது ஒரு குறையை சொல்ல வேண்டும் என்பதற்காக குறை சொல்கிறாங்க. வேறு என்ன செய்வது? திமுகவுக்கு இது எப்படி போய் ஆதரவாக செய்யும்? நீங்களும் செய்ய முடியாது, நானும் செய்ய முடியாது. இது சட்டம் தான் செய்யும். புரியுதுங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது கொலையாளியை கண்டுபிடித்தது நாங்கள் தான். அவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணது நாங்கள் தான். அவர்களை பிடித்து சிறையில் அடைத்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துன்னு நாங்கள் தான். எல்லாம் நாங்கள் தான். ஆனால் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது யார்? அதை ஏன் நீங்கள் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? ஜாமீன் கொடுத்தது திமுக கட்சியை சேர்ந்தவர். அதற்கு வழக்கறிஞர் யார்? திமுக வழக்கறிஞர். அப்படின்னா யார் கொலை குற்றவாளியை காப்பாற்றுறாங்க? கொலை குற்றவாளியை கண்டுபிடித்து தண்டனை பெற வேண்டும் என்றது அதிமுக அரசு. கொலை குற்றவாளியை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிறது திமுக. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.